So previous class we discussed that actually on the single substation design was unit for the design and development. So already we know that power system. Power system consists of what are the components? Power system. Power system என்னென்ன இருக்கும்? Generation, transmission and distribution. Transmission distributionல தான் வந்து பாத்தீங்கன்னா substations வரும். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா various substations. ஓகேவா? டிரான்ஸ்மிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா we have a step down to step up substation. அது இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன்ல ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சப்ஸ்டியூஷன், அது இல்லாம லாட் ஆஃப் சப்ஸ்டியூஷன், இன்டோர் சப்ஸ்டியூஷன், அவுட்டோர் சப்ஸ்டியூஷன், நிறைய சப்ஸ்டியூஷன் வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி சைடு என்ன வோல்டேஜ், செகண்டரி சைடு என்ன வோல்டேஜ், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சப்ஸ்டேஷன் டிசைன் பண்ணுவாங்க. பிரைமரி சைடு வோல்டேஜ் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிரைமரி சைடு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. செகண்டரி சைடு என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கேற்ற வோல்டேஜ் பேஸ்ட் ஆன் தட் சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக இங்கே வந்து 400, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 400 கொடுத்துருங்க. 400 kV. இது வந்து பிரைமரியாகவும் இருக்கலாம், செகண்டரியாகவும் இருக்கலாம். இது வந்து இது வந்து 220 kV. இதுவும் பிரைமரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 400 kVனா அதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ், அது வந்து என்னென்ன இருக்கணும், அது 220 kVனா என்னென்ன பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 400 kV 220 kV. அது நாமினல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இது என்ன வோல்டேஜோ அதே தான் 400 kV. இது வந்து 220 kV. இது பிரைமரி ஆர் செகண்டரி, அது செகண்டரி ஆர் பிரைமரி. அது மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 420 kV. அப்படி இல்லைன்னா அதாவது 400க்கு வந்து மேக்ஸிமம் வந்து எக்யூப்மெண்ட் வந்து விஸ்டாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 420 kV வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும் அந்த பர்டிகுலர் வோல்டேஜில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, அதேமாதிரி 220 kV பார்த்தீங்கன்னா 245 kV வரைக்கும் விஸ்டாண்ட். இதான் நாமினல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஆப்ரேட் ஆகிறதுக்கு வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் வரைக்கும் எக்யூப்மெண்ட் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. அபோவ் திஸ் வோல்டேஜ் போச்சுன்னா வாட் ஹேப்பன்? பேர்ன் ஆகும், இல்லைன்னா எரிஞ்சிரும். அது இல்லாமல் ஷார்ட் ஆகிறது எல்லாம் ப்ராப்ளமும் வரும். ஓகே, தட்ஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அதிகமாக போச்சுன்னா இட் வில் பி damage equipment, conductor, everything it can damage. Okay, அதே மாதிரி தான் 220க்கு இது வந்து நாமினல் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். ரேட்டட் ஃப்ரீக்வன்சி, அது வந்து ரெண்டுமே வந்து ஃப்ரீக்வன்சி சேம் தான். ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஏன் 58 சொல்கிறோம்? ஃப்ரீக்வன்சி எப்போ குறையும், எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லியிருந்தேன். இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ரீசன்? லோடு கம்மியாகுது. லோடு வந்து கம்மியாகுதுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். லோடு வந்து அதிகமாகுதுன்னா ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும். நாமினல் இதுதான் வந்து ரேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ரெண்டு சைடுமே பிரைமரி சைடு செகண்டரி சைடு ரேட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 50 Hz தான். நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் 50 Hz ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, 50 Hzல ஆப்ரேட் ஆகும். செகண்டரி ஆல்சோ 50 Hz. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் நம்ம 3 phase தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றோம். 3 phase, இது ஆல்சோ 3 phase. அண்ட் சிஸ்டம் நியூட்ரல் எர்த்திங், இது நியூட்ரல் வந்து எர்த் பண்றது. நியூட்ரல் இப்போ நார்மலாக வந்து 4 wire சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நியூட்ரல் ஒரு கண்டக்டர் இருக்கும். அது எர்த் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ்லி எர்த் பண்ணியிருப்பாங்க இதில். அண்ட் கொரோனா எக்ஸ்டென்ஷன் வோல்டேஜ், கொரோனா ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன வோல்டேஜ் இருக்குன்னா இந்த வோல்டேஜ் இருந்தாவே கொரோனா ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்புறம் இது வந்து இந்த வோல்டேஜ் 156, இஸ் 320 kV. 400 kVக்குல 320 kVல வந்து கொரோனா எக்ஸ்டென்ஷன் வோல்டேஜ் 320 kVல வரும். 220க்கு 156 kV வரும். அப்புறம் 3 phase டிஸ்டன்ஸ், அதாவது மினிமம் 3 phase டிஸ்டன்ஸ்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கலாம் ஃபேஸ் டு ஃபேஸ். அதாவது ஒரு கேவிக்கு 25 mm வரைக்கும் வரும். அப்போ 400 kVக்கு எத்தனை mm வரும்? ஒரு கேவிக்கு 25 mm 3 phase டிஸ்டன்ஸ். 400 into 25 போடணும். 400 into 25 போட்டிங்கன்னா அது எவ்வளோ வருதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து
கண்டக்டருக்கும் சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகே, 1 மீட்டர் கிட்ட வரும், 1 to 2 to 3 மீட்டர்ஸ் வரும். ஓகே, அதுமாதிரி அதே தான் 220 கேவிக்கும் ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃபார் 1 செகண்ட். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது எக்யூப்மெண்ட் வந்து ஷார்ட் ஆகுதுன்னு வச்சுங்க, ஷார்ட் ஆக சொல்ல எவ்வளோ நேரம் ஒரு பர்டிகுலர் கரண்ட் வந்து தாங்கும் அந்த எக்யூப்மெண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு ஷார்ட் ஆகுது, இப்போ எக்யூப்மெண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் எக்யூப்மெண்ட் ஷார்ட் ஆகுதுன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து 40 ஆம்ஸ் 40 கிலோ ஆம்ஸ் 40 கிலோ ஆம்ஸ் வரைக்கும். 40 கிலோ ஆம்ஸ்னா ஆம்ஸ் எவ்வளோ ஆம்ஸ்? 40 கிலோ ஆம்ஸ் எவ்வளோ ஆம்ஸ்? 40,000 ஆம்ஸ். 40,000 ஆம்ஸ் ரொம்ப அதிகம். 40,000 ஆம்ஸ் வந்து ஒரு செகண்ட் வரைக்கும் ஸ்டாண்டா இருக்கும். அதுக்கு மேல 1 செகண்டுக்கு மேல அந்த அதே 40,000 ஆம்ஸ் அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து பர்ன் ஆயிடும். அதுதான் வந்து இந்த வந்து ரேட்டட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃபார் 1 செகண்ட். ஒரு செகண்டுக்கு இந்த கரண்ட் ரேட்டிங் வந்துச்சுன்னா ஸ்டாண்ட் ஆகும் எக்யூப்மெண்ட். அதுக்கு மேல போச்சுன்னா இந்த கரண்டே வந்து 1 செகண்ட் மேல போனாலும் பர்ன் ஆகும். 1 செகண்ட் மேல இந்த கரண்டோட அதிகமா இருந்தாலும் பர்ன் ஆயிடும். புரியுதா? ரெண்டு இதுலயும் 400 கேவிலையும் 220 கேவிலையும் இந்த கரண்ட் தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் எக்யூப்மெண்ட்ல. இந்த சப்ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு 400 கேவி சைடு வந்து இட் கேன் விஸ்டாண்ட் 4 செகண்ட் வரைக்கும் இந்த கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். அதுக்கு மேல 1 செகண்ட் மேல அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருந்ததுன்னா எக்யூப்மெண்ட் வந்து பர்ன் ஆயிடும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃபார் 1 செகண்ட். அது எக்யூப்மெண்டோட டிசைன் பண்ண சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் டிசைன் பண்றீங்கன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் வந்து இம்பார்ட்டன்ட். 400 கேவி வந்து இம்பார்ட்டன்ட். 400 கிலோ ஆம்ஸ். ஓகே, இதுல வந்து 40 கிலோ ஆம்ஸ். 400 40 கிலோ ஆம்ஸ். 220 வந்து 40 கிலோ ஆம்ஸ். ரேஷியோ இன்டர்ஃபேஸ் வோல்டேஜ் 1 மெகாஹெர்ட்ஸ். ரேடியோ இன்டர்ஃபேசிங் வோல்டேஜ். அதாவது ரேடியோ இன்டர்ஃபேசிங் வோல்டேஜ் அதாவது ரேடியோ சிக்னல் ஏன்னா கம்யூனிகேஷன் சிக்னல்லாம் வருதுன்னா அது இன்டர்ஃபேஸ் ஆகிறதுக்கு என்ன வோல்டேஜ் இவ்வளோ மில்லி வோல்ட் வந்து அஃபெக்ட் ஆகும்னு அர்த்தம். ஓகேவா? இவ்வளோ வோல்டேஜ்க்கு இவ்வளோ மில்லி வோல்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இதுல வந்து 1000 மில்லி வோல்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபேஸ் டு எர்த் வோல்டேஜ் இதான் ஃபேஸ் டு எர்த் வோல்டேஜ் வந்து 1000 மில்லி வோல்ட் வரைக்கும் இன்டர்ஃபேஸ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. ஓகே, திஸ் ஆர் த பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து நான் இங்க வந்து 400 கேவி 220 கேவி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா கேவிக்கும் நம்ம பேராமீட்டர்ஸ் சொல்லலாம். 33 கேவி 110 கேவி அதெல்லாம் எல்லா பேராமீட்டர்ஸ்க்கும் we have to say that இதே மாதிரி பேராமீட்டர்ஸ் வரும். இங்க வந்து 400 கேவிக்கும் 220 கேவிக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் பேராமீட்டர் இது பார்த்தீங்கன்னா இது வந்து another பேராமீட்டர் ரேட்டட் இன்சுலேட்டிங் லெவல். நார்மலா இன்சுலேஷன் வச்சிருப்பாங்கல்ல, இன்சுலேட்டர் எது யூஸ் பண்றோம்? ப்ரொடெக்ஷன். இங்க ப்ரொடெக்ஷன் வந்து பரோம். இன்சுலேஷன் லெவல் பாத்தீங்கன்னா ஃபுல் வேவ் இம்பல்ஸ் விஸ்டாண்ட் வோல்டேஜ். அதாவது ஒரு இம்பல்ஸ் ஆக்சுவலா வந்து இன்சுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ்னா சடனா இன்க்ரீஸ் ஆகிற வோல்டேஜ். ஓகேவா? அது வந்து 400 கேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1550 கிலோ பீக் வோல்டேஜ். இம்பல்ஸ்னா பீக் வோல்டேஜ் கிலோ வோல்ட். ஓகேவா? பீன்றது பீக். இந்த பீக் வரைக்கும் தாங்கும் லைன்ல ஃபார் லைன். ரியாக்டர்னா அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ரியாக்டர் வச்சிருப்பாங்க சப்ஸ்டேஷன்ல, ரியாக்டர் ரெக்டிஃபையர் ரியாக்டர் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் 1300 கிலோ வோல்ட் வரைக்கும் தாங்கும். இன்சுலேட்டர் தாங்கணும். நார்மலா எவ்வளோ வோல்டேஜ் இங்க நாமினல் வோல்டேஜ் 400 கேவி தான். பட் இன்சுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் தாங்கணும். எவ்வளோ? டபுள் த டைம், ட்ரிபிள் த டைம். 400 கேவி தான். இங்க வந்து எவ்வளோ இருக்கு? 1500 கேவி கிட்ட இருக்கு. ட்ரிபிள் த டைம் வரைக்கும் இன்சுலேட்டர் தாங்கணும். ஏன்னா இன்சுலேட்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்சுலேட்டர் இல்லைன்னா ஹியூமன் பீயிங் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே, அதனால வந்து இன்சுலேட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்சுலேட்டர் வந்து லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எது வச்சிருப்பாங்க? ரியாக்டர்ஸ். அந்த ரியாக்டர்ஸ்னா அந்த இண்டக்டர்ஸ் அதெல்லாம் வரும். இந்த ரியாக்டர்ஸ்னா அந்த காம்பன்சேட்டிங் டிவைஸ். ஓகே, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது 1300 கிலோ வோல்ட் வரும். அதர் எக்யூப்மெண்ட்ஸ்னா வேற எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have 1425 கிலோ வோல்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 400 கேவிக்கு
220 kV வந்து 1050 kilovolt for line. reactor வந்து பாத்தீங்கன்னா 950 kilovolt and other equipments வந்து 1050 kilovolt. இது வந்து பாத்தீங்கன்னா 220 தான். 220 க்கு இவ்வளோ வோல்டேஜ் 220 விட 5 times அதிகமான வோல்டேஜ் வந்து இன்சுலேட்டர் வந்து விஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? and switching impulse means what? switching impulse னா என்ன? switch என்ன பண்ணும்? switch போட சொல்ல என்ன ஆகும்? ஃபேன் ரன் ஆகுது, அப்போ சுவிட்ச் போடுறீங்களா, அப்போ என்ன ஆகுது? என்னென்ன குவான்டிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்? வோல்டேஜ் சுவிட்ச் போட சொல்ல வோல்டேஜ் வந்து சடனாக வரும், ப்ளஸ் கரண்ட் ஆல்சோ இன்க்ரீஸ். ஓகேவா? அதான் ஸ்விட்சிங் இம்பல்ஸ் சொல்லுவாங்க. ட்ரை அண்ட் வெட் அது இன்சுலேட்டர்லேயே தான். இன்சுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போடுற டைமில் 1050 kV வரைக்கும் தாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 1 மினிமம் பவர் ஃப்ரீக்வன்சி, மிஸ்டான் வோல்டேஜ் மினிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா மிஸ்டான் மினிமம் பவர் ஃப்ரீக்வன்சி மிஸ்டான் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 400 kVக்கு வந்து 680 kV ஃபார் லைன். சர்க்கியூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 520 kV 610 kV ஃபார் 400 kV kilovolt and other equipment வந்து 630 kV. this is for 1 minute power frequency. 1 minuteல பவர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு ஃப்ரீக்வன்சியோட வோல்டேஜ். ஓகே, அதே மாதிரி 220 வந்து பார்த்தீங்கன்னா 460 kV ஃபார் லைன். சர்க்கியூட் பிரேக்கர் அண்ட் ஐசோலேட்டருக்கு 460 kV 530 kV. அதர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துன்னா 460 kV. ஓகே, திஸ் இஸ் ஆர் இன்சுலேட்டரோட பேராமீட்டர்ஸ். இன்சுலேட்டர் பேராமீட்டர்ஸ் வந்து 400 kVக்கும் 220 kVக்கும் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் விசிபிள் இல்லையா? மேலே இருக்கிறது என்னன்னா சப்ஸ்டேஷன் ஹாஸ் மெனி காம்பனன்ட். சப்ஸ்டேஷன் என்ன எக்யூப்மெண்ட்ஸ்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேர்ட் வியூன்னு சொல்லியிருக்காங்க. பேர்ட் வியூனா டாப் வியூ தான் பேர்ட் வியூ. ஓகேவா? டாப் வியூ அது. ஓகே, அது சரியாக தெரியல, நான் அப்புறம் காட்டுறேன். நான் ஸ்க்ரீன் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போன பிறகு காட்டுறேன். ஓகே, அது ஃபர்ஸ்ட் இதில் வேற இதான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்னது? சர்க்கியூட் பிரேக்கர். திஸ் இஸ் சர்க்கியூட் பிரேக்கர். ஓகேவா? இப்படி தான் இருக்கும் சர்க்கியூட் பிரேக்கர். சர்க்கியூட் பிரேக்கர் படிச்சிருக்கீங்களா நீங்க? ப்ரொடெக்ஷன் சுவிட்சில் படிச்சிருப்பீங்களா? சர்க்கியூட் பிரேக்கர் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கு? SF6, ஆயில் இம்மஸ், ஏர் பிளாஸ்ட், ஒரு வேற என்ன மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர், MCC, MBSCயா, PLCயா, DLCயா? ELCனா எர்த்லிகே சர்க்கியூட் பிரேக்கரா? எர்த்திங். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SF6 சர்க்கியூட் பிரேக்கர் வச்சிருப்பாங்க. சர்க்கியூட் பிரேக்கர்ல எத்தனை டெர்மினல் இருக்கும்? சர்க்கியூட் பிரேக்கர் எத்தனை டெர்மினல் இருக்கும்? சர்க்கியூட் பிரேக்கர் பார்த்துருக்கீங்களா? எத்தனை டெர்மினல்ஸ் இருக்கும்? 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்புட், அது ஒன்று வந்து அவுட்புட். ஓகேவா? நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலக்குள்ள வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. சர்க்கியூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆப்ரேட் ஆகும்? சர்க்கியூட் பிரேக்கர் ஓவர் கரண்ட், ஓவர் வோல்டேஜ், ஏன்னா மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா சர்க்கியூட் பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிவிடும். பட் அது ஓப்பன் பண்ணுறது அப்பயும் பண்ணுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ப்ளஸ் எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க சப்ளை. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வி ஹேவ் அரேஞ்ச்மெண்ட், மோட்டார் அரேஞ்ச்மெண்ட் வச்சுப்பாங்க. கீழே வந்து பாக்ஸ் இருக்குல்ல, மோட்டார் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சர்க்கியூட் பிரேக்கர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா SF6. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர். இது வந்து இன்சுலேட்டர் பிளாக் கலர்ல இருக்குல்ல, அது இன்சுலேட்டர். திஸ் ஆல்சோ இன்சுலேட்டர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கான்டாக்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த SF6 கேஸ். எதுக்கு SF6 கேஸ் யூஸ் பண்றோம்? ஆர்க் வந்து எக்ஸ்டிங்யூஷன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have SF6 கேஸ். அது இல்லாமல் யாரையும் வச்சு பண்ணலாம். எந்த வோல்டேஜ்ல யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணலாம். இப்போ 400 220 kVலாம் போனீங்கன்னா யாரை வச்சு பண்ணீங்கன்னா ஆர்க் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஃபார் தட் வி கோ ஃபார் SF6. SF6 சர்க்கியூட் வந்து ஏன் போறோம்னா பேஸ்ட் ஆன் வோல்டேஜ். ஆயில் இம்மஸ் சர்க்கியூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் இம்மஸ் சர்க்கியூட் பிரேக்கர் தான் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் ஒன்லி. SF6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இருக்குன்னா
ஸ்பார்க்கை வந்து எக்ஸ்யூஸ் பண்ணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஸ்பார்க் எக்ஸ்யூஸ் பண்ணுறது வந்து கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் வி கோ ஃபார் ஆயில் இமர்ஷன் சர்க்யூட் பிரேக்கர், அது ஹையர் லெவல். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் பண்ணுவாங்க லோ லெவல் வோல்டேஜ்க்குலாம், ஆஃப் தட் SF6 ஆஃப் தட் ஆயில் இமர்ஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 3 ஃபேஸ்னா 3 ஒயர், இங்கே 3 ஒயர் வரும். இங்கே ஒரு சாரி இங்கே 1 2 3. ஓகே, 3 ஃபேஸ் RYB, ஒரு ஃபேஸுக்கும் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் வச்சிருப்பாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணணும்னா, இங்கே இது வந்து லைன் இன்புட் லைன், இது இன்புட் இது இன்புட். ஓகே, இது இன்புட் லைன் அவுட்புட் லைன். இது இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்கும். இப்போ இந்த மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காகவும் ஆப்ரேட் ஆகும். எப்படி ஆப்ரேட் ஆகும் சர்க்யூட் பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்கா? இப்போ கரண்ட் அதிகமாச்சு அப்படி எப்படி கண்டுபிடிக்கும்? அது ஒரு டிவைஸ், ரிலே இருக்கணும். ரிலே கோஆர்டினேஷன் ஒரு டாபிக்கே உங்களுக்கு இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா ரிலே வந்து எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படின்ட்டு வந்து கோஆர்டினேட் பண்றது. கோஆர்டினேட்டர்னா ரிலே வந்து சப்ஸ்டேஷன்ல இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் கூட கோஆர்டினேட் ஆகணும், அதான் ரிலே கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ஒரு ரிலே ஆப்ரேட் ஆகுதுன்னா அது அடுத்த ரிலேவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணும், அதை கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு இருக்கு டாபிக், அது 15 13 வரும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த ரிலே கோஆர்டினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கரை ஆப்ரேட் பண்ணும். ரிலே என்ன பண்ணும்? என்னடா பண்ணா தரணிதரன் என்ன சிக்னல் கொடுக்கும்? ரிலே எங்க வச்சிருப்பாங்க? சப்ஸ்டேஷன்லையா? ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன ரிலேஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ரிலே. ஓகே, புகாஸ் ரிலே. ஓகே, புகாஸ் ரிலே என்ன பண்ணும்? ஆயில் லெவல் உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதில் என்ன எது வச்சிருப்பாங்க? அது ஒரு ஜெல் வச்சிருப்பாங்க. என்ன ஜெல்? சிலிக்கா ஜெல். ஓகே, அந்த ஜெல் என்ன பண்ணோம்னா ஆயிலில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த சிலிக்கா ஜெல் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ரெட் கலரில் தானே இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரில் இருக்கும், அது ரெட்டாக மாறுச்சுன்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அர்த்தம். ஓகேவா? இப்போ ப்ளூவில் வச்சுருப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இபி பர்சன் யாருன்னா வந்து பார்க்குறப்ப அதுதான் பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆயிலில் வந்து மாய்ஸ்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? ஷார்ட் ஆகிடும், டிரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட் ஆகி வெடிச்சிடும். அதனால தான் வந்து புக்காஸ் ரிலே வச்சுருப்பாங்க. எல்லா ரிலேவில் இருந்தும் சர்க்யூட் பிரேக்கருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஓகேவா? எல்லா ரிலே கோஆர்டினேஷன் சொல்றாங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஸ்டேஷன் எங்க எடுத்தாலும் சர்க்யூட் பிரேக்கர் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு லைஃபை செக்யூர் பண்றது சப்ஸ்டேஷன் தான் சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணோம்னா எங்க ஃபால்ட் ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட், சப்ஸ்டேஷன் ஃபுல்லாவே ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் எது வந்தாலும் எந்த இடத்துல சர்க்யூட் பிரேக்கர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் ஆகும். சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆனாதான் பவர் சப்ளை கட் ஆகும். டைம் ஆயிடுச்சா? சர்க்யூட் பிரேக்கர் ஆப்ரேட் ஆகணும்னா ரிலே வந்து சென்ஸ் பண்ணும். ரிலே வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல வச்சிருப்பாங்க. எர்த்திங் ரிலே, நிறைய ரிலே இருக்கு. டிஃபரன்ஷியல் ரிலே, டிஸ்டன்ஸ் ரிலே, என்னென்ன ரிலேஸ்லாம் இருக்கு? ஸ்டாட்டிக் ரிலே, நியூமெரிக்கல் ரிலே. டிஸ்டன்ஸ் ரிலே என்ன பண்ணும்? எப்படி ஆப்ரேட் ஆகும் டிஸ்டன்ஸ் ரிலே? டிஃபரன்ஷியல் ரிலே எங்க யூஸ் பண்ணுவீங்க? டிஃபரன்ஷியல் ரிலேனா ரெண்டு டிஃபரன்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பிரைமரி சைட் செகண்டரி சைட், இந்த பக்கம் ஒரு ரிலே வச்சிருவாங்க, அந்த பக்கம் ஒரு ரிலே வச்சிருவாங்க. ரெண்டு நடுவில் வந்து இந்த பக்கம் ஒரு சிடி வச்சிருவாங்க, அந்த பக்கம் ஒரு சிடி வச்சிருவாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஷியல் ரிலே போட்டுருவாங்க. கரெக்டான டிஃபரன்ஸ், ரெண்டுமே சேம் டிஃபரன்ஸ், எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னா அப்டேட் ஆகாது. கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் கரண்ட்லாம் எல்லாத்தையுமே செக் பண்ணும். கரண்ட்ல ஆனால் சிடி வரும், வோல்டேஜ் ஆனால் பிடி வரும். நான் வந்து ரிலே வந்து டேரக்டாக கனெக்ட் பண்ண மாட்டாங்க, சிடி பிடி போட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஹை வோல்டேஜுக்கு ரிலே ஆப்ரேட் ஆகுது. சிடி வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டெப் டவுன் த கரண்ட் அண்ட் கனெக்டட் டு த ரிலே. அது மீன்ஸ் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு கனெக்டட் டு த ரிலே. ஓகேவா? ஸோ இப்போ ரிலே அப்போ ஒர்க் ஆகும்னா
இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ஆர் பேஸ் எடுத்தீங்க, இது இன்புட், திஸ் அவுட்புட். ரிலே வந்து சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னலா? இப்போ ஓவர் கரண்ட் வந்துருச்சு, ஓவர் வோல்டேஜ் வந்துருச்சு, சிக்னல் கொடுக்கும். அப்ப வந்து இதுக்குள்ள இருக்கிற கான்டாக்ட் என்னன்னா ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆக சொல்ல என்ன ஆகும்? ஸ்பார்க் வரும். இப்படி கான்டாக்ட் வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்கை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு தான் we have go for ஏர் சர்க்யூட் பிரேக்கர், ஏர் பிளாஸ்ட் அதெல்லாம் வரும். ஏர் பிளாஸ்ட், அது இல்லாம SS6 ஆயில் இமர்ஷன் அதெல்லாம் வரும். ஸோ திஸ் இஸ் சர்க்யூட் பிரேக்கர். இப்படிதான் இருக்கும் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டிங். இது வந்து இன்சுலேட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைவ் கான்டாக்டுக்கும் இந்த பாட்டுக்கும் இன்சுலேஷன் பண்றதுக்கு. இது லைவ் இந்த பேசுற கவிதன், இது லைவ் பார்ட். இங்க லைவ் பார்ட், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டச் பண்ற பார்ட். இந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் நடுவில் வந்து இன்சுலேட்டர் இருக்கும். ஸோ திஸ் இன்சுலேட்டர் என்ன பண்ணணும்னா ஹியூமனை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. இந்த லைவ் பார்ட் இந்த பேஸ்ட் ஆன் இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் வோல்டேஜ் லெவல். இது ஹைட் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி வோல்டேஜ் லெவலை பொறுத்து இருக்கும். ஓகேவா? இது 400 kVனா அதுக்கேற்ற ஹைட்ல இருக்கும். இது வந்து 220னா அதுக்கேற்ற ஹைட்ல வச்சிருப்பாங்க. ஓகே, அது பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவலை பொறுத்து சர்க்யூட் பிரேக்கரும் சேஞ்ச் ஆகும். இது சர்க்யூட் பிரேக்கரோட சிம்பிள் சர்க்யூட். இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டர். ஐசோலேட்டர் சர்க்யூட் பிரேக்கர் டிஃபரன்ஸ். இதுதான் ஐசோலேட்டர். ஐசோலேட்டர்ல வந்து ரெண்டு பக்கம், இது வந்து லைவ் காயின், இந்த பக்கம் இன்புட், இந்த பக்கம் அவுட்புட். இது வந்து நடுவில் வந்து ஒரு நாப் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி நாப் மாதிரி இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இங்க ஒரு இது இருக்கு, இப்படி ஒரு சப்ளை, இங்க சப்ளை வருது, இங்க அவுட் போகுது. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிளோட நாப்னு வச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல வந்து சர்க்யூட் பிரேக்கரை ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐசோலேட்டர் ஓபன் பண்ணுவோம். சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ணாலும் சம் வோல்டேஜ் ஆர் கரண்ட் வந்து டிரான்ஸ்மிஷன்ல இருந்துட்டே இருக்கும். இந்த சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ணிட்டு அப்படி தொடக்கூடாது. இது சிஸ்டம் சப்ஸ்டியூஷனை எல்லாம் ஆக்கி பண்ணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சம் பவர் வோல்டேஜ் வந்து இருந்துட்டே இருக்கும். இப்போ நார்மலாக வந்து டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட் கெப்பாசிட்டர் எப்படி ஆப்ரேட் ஆகுது? சப்ளை கொடுக்க சொல்ல கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். சப்ளை எடுத்துறீங்க, அப்போ என்ன ஆகும்? கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இருந்துட்டே தான் இருக்கும். அது லோடு கனெக்ட் பண்ற வரைக்கும் அந்த வோல்டேஜ் அப்படி தான் இருக்கும். நீ சப்ளை எடுத்துட்டாலும் அந்த கெப்பாசிட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த வோல்டேஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண என்ன பண்ணும்? அதுக்கு எர்த் பண்ணும். அந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து எர்த் பண்ணாதான் ஸ்டாட்டிக்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் போகும். புரியுதா? அதனால தான் இங்கே ஐசோலேட்டர் வச்சுப்பாங்க. சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ண பிறகு இந்த ஐசோலேட்டர் ஓபன் பண்ணுவாங்க. ஐசோலேட்டர் தான் டிஸ்கனெக்டர் சுவிட்ச் தான். சர்க்யூட் பிரேக்கர் மாதிரி ரெண்டு, இது வந்து இன்புட், இது அவுட்புட். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும். அதை நான் காட்டுறேன் அப்புறம் வீடியோ. இப்போ ஐசோலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால வீடியோ வேணா பார்க்கலாம். சர்க்யூட் பிரேக்கரும் ஐசோலேட்டரும் இப்போ டெஸ்டிங் பண்றாங்க. சரி தெரியுதுல்ல. Circuit breakers are an important and critical component of the power delivery system. This was circuit breaker. They are mechanical switching devices capable of making, carrying, and breaking current in normal and abnormal conditions. During abnormal conditions, such as when lightning strikes a transmission tower, circuit breakers isolate the faulty components of the system to prevent additional damage. Ideally, in the closed position, a circuit breaker should act as a perfect conductor to ensure optimal current flow. In the open position, an ideal breaker should act as a perfect insulator and should be able to break the current instantaneously. Circuit breakers feature fixed and moving contacts that are housed in an arcing chamber and are opened or closed by an operating mechanism. The breaker's operating mechanism controls the moving contact to quickly open or close the circuit. When the contacts open, an arc is created due to current interruption. An AC arc extinguishes at every zero current level, but reignites immediately after crossing the 0 point due to the presence of voltage across the open contact. In order to avoid arc reignition, the contacts must be separated with sufficient speed, and the dielectric strength across the open contacts must be able to withstand the transit voltage.
Circuit breakers commonly feature an arcing chamber where the arc is intensively arcing cooled chamber. by This is the arcing insulating chamber. media. This is Breakers arc are hour classified circuit based breaker on the type insulating we have media type used various for types of arc circuit breaker suppression. இருக்கு. The இது main வந்து நம்ம four பார்த்தோம் breaker இப்போ types பார்த்தோம் are இந்த air circuit breaker. blast, இதெல்லாம் oil, முன்னாடி நான் சொன்னல இது vacuum, oil immersion. and sulfur tank வச்சிருப்பாங்க. hexafluoride, இது air SF6. blast. This timeline shows the இதெல்லாம் type popularity பண்றது of oil each breaker சொன்னல type water, over the oil, years. mini Most oil, breakers today are compressed either air, vacuum or SF6 SF6 vacuum. breakers இதுதான் due type. to their smaller size. Substation breakers are vacuum or SF6. இது டைப் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்க்யூட் பிரேக்கர். இப்போ 1920ல வந்து வாட்டர் சர்க்யூட் பிரேக்கர், ஆயில் சர்க்யூட் பிரேக்கர் வந்துச்சு. 1950ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மினியேச்சர் ஆயில் வந்துச்சு. அப்புறம் கம்ப்ரஸ்ட் ஏர் இந்த பர்டிகுலர் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்ட் ஏர் யூஸ் பண்ணாங்க. இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா SF6 யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வேக்கம் யூஸ் பண்ணுறாங்க. வேக்கம் பார்த்தீங்கன்னா வேக்கம்ல வந்து ஸ்பார்க்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா எதனால ஸ்பார்க் வருது? ஆக்சிஜன் இருந்தால் தான் ஸ்பார்க் இருக்கும். இப்போ வேக்கம்ல இருந்து ஆக்சிஜனே இருக்காது, ஸ்பார்க் வராது. இப்போ இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we have using vacuum, SF6 or vacuum தான் யூஸ் பண்ணுறாங்க. Breakers due to their smaller size. Substation breakers இது are வந்து air blast. classified as Air either blast independent use pole பண்றது. or tripole. They are further இது classified oil as vacuum live system. tank or dead இது tank operating breakers. mechanism. Operating Independent mechanism pole வந்து breakers feature a separate classified as live tank or ஆப்ரேட்டிங் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பூல் தனியாக இருக்கும், ட்ரை பூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மெக்கானிசம். ஸ்விட்சிங் டிவைஸ் டைப் லைவ் டேங்க், டெத் டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் மெத்தட்ல பண்ணுறது. dead tank breakers. Independent pole breakers These are, feature a circuit breaker. separate operating mechanism for பார்த்தீங்கன்னா each live phase, point, while tripole trigger. breakers use a common operating இன்னொரு mechanism circuit for all three phases. இன்புட் வருது. Live tank breakers use a switching device in which the vessel housing the interrupter is at a potential above ground. Dead tank breakers use a switching device in which a vessel at ground potential surrounds and contains the interrupter and the insulating media. Regardless of the type, it is very important to test circuit breakers regularly. Regular testing can ascertain proper breaker operation in case of system fault and can improve system reliability. Various tests can be performed to evaluate So இதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டைமிங் டெஸ்ட். ஓகே, மெக்கானிசம் மோஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் சர்க்யூட் அண்ட் திஸ் இஸ் ஆர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட். இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டெஸ்டிங் பண்ணுறது. சர்க்யூட் பிரேக்கர் டெஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. டைமிங் எவ்வளோ டைமில் வந்து ஆர்க் வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுது. இங்கே ஆர்க் வருது இல்லை, the different components of a circuit breaker. Contact timing tests are used to compare the breaker's main and resistor contact performance. இதே இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ இந்த வந்து நேம் வந்து இதை போட்டிருக்காங்க. ஓப்பன் ஆக சொல்ல எவ்வளோ டைமில் ஆகும் பாருங்க. சேனல் இது ஃபர்ஸ்ட் சேனல் ஓப்பன் டைம், ஓப்பன் ஆகிறது இந்த செகண்ட்ல, ஆர்க் எக்ஸ்டிங்யூஷ் ஆகிறது இந்த செகண்ட்ல. ஓகே, against the manufacturer's specifications. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. The breakers open, close, open, close, open, and open, close, open operations are timed in milliseconds and cycles and compared with the manufacturer's specifications to determine. This is the isolator, So you listen, which are used in electrical substation. So let's discuss today how this device constructed and how it works. So as the device name itself says you that it will isolate three phase தெரியுதா? இது வந்து ஒரு phase, this is ஒரு phase, another phase. something. In this case it will isolate electrical power but only in no load condition. So in technical language we can say that isolator is device which is used to isolate and connect electrical power circuits in no load condition. ஓபன் ஆகுது பாருங்க, தெரியுதா? ஓபன் ஆகுது. இங்க வந்து இது பாருங்க இன்புட், இது அவுட்புட். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆகுது பாருங்க, தெரியுதா? ஓபன் ஆகுது. இதுதான் வந்து ஐசோலேட்டர். Isolator circuit breaker மாதிரி தான். So this is the MS steel structure on which isolators are mounted just as you see. ஐசோலேட்டரோட கான்டாக்ட். So R, Y and V phase separate isolator are used. And when we operate isolator at that time all three pole get operated on same time. இது ஓபன் ஆகுது பாருங்க. ஓபன் ஆகறப்ப சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ணிட்டு தான் இது ஓபன் பண்ணும். இது சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ணாம இது ஓபன் பண்ணீங்கன்னா அந்த ஐசோலேட்டரோட பர்ன் ஆயிடும். This middle assembly is moving assembly. அதிகமா ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல, அதனால வந்து பர்ன் ஆயிடும். இதான் இன்சுலேட்டர் மேல we have isolator. இது ஓபன் ஆகுது. So when isolator received open command, then this moving will get moved just like that. And due to that moving contact will move from fixed contact